ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம டுடே டாப்பிக்கில் நெயில் ஆனட்டாமி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு நெயில் டெக்னீஷியனாக இருந்தவங்கன்னா இப்போ நெயில் பேசிக்லேருந்து தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம எடுத்தோடனே எக்ஸ்டென்ஷன் எப்படி வைக்கிறதுலாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ பேசிக் ப்ரிப்ரேஷன் ஆஃப் நெயில்ஸ், எப்படி நெயில் வந்து க்ரோ ஆகுது, நெயில்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, நெயில்ஸோட அட்டானமி என்ன, இதெல்லாம் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நெயில்ஸ் நம்ம எப்படி வந்து கேர் பண்ணி எப்படி எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நெயில் ஆனட்டாமி. ஸோ நெயில் ஆனட்டாமி மீன்ஸ் நெயிலோட ஸ்ட்ரக்சரை தான் அப்படி சொல்லுவோம், நெயில் ஆனட்டாமி சொல்லிட்டு. ஸோ இந்த நெயில் ஆனட்டாமி பார்த்திங்கன்னா இது வந்து நெயில் பிளேட், இந்த இடம் ஓகேங்களா, இந்த இடம் வந்து நெயில் பிளேட் சொல்லுவோம். ஸோ இது நெயில் பிளேட். இது வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து நெயில் ஃபோல்டு, இந்த சைடு வந்து நெயில் ஃபோல்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நெயில் பட்டு. ஸோ இந்த பட்டு வந்து நேச்சுரலாகவே நம்ம நெயில்ஸில் இருக்கும் இந்த பட்டு. அண்ட் தென் வந்து இந்த ஏரியா வந்து நம்ம கியூட்டிக்கல் ஏரியா சொல்லுவோம். ஸோ இது வந்து கியூட்டிக்கல் ஏரியா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா ஓகேங்களா. ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன்னா இந்த கியூட்டிக்கல் ஏரியாவை நம்ம ஃபஸ்ட்டு கேர் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் வந்து இந்த இடம் வந்து என்ன சொல்லுவோன்னா, ஸோ இதுதான் நெயில் வந்து க்ரோத் ஆகிற இடம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நெயில் வந்து இங்கேருந்து வந்து க்ரோ ஆகிற இடம். ஸோ இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீ ஹெட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃப்ரீ ஹெட்ஜு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃப்ரீயாக வளர்த்து. ஸோ அண்ட் தென் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நெயில் போன். ஸோ இது வந்து நெயில் போனுன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது நெயில் ஃபோல்ட், நெயில் பிளேட், ஃப்ரீ ஹெட்ஜ், நெயில் பட், கியூட்டிக்கல் அண்ட் தென் நெயில் போன். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த நேம்ஸ்லாம் வந்து சயின்டிஃபிக்ஸ் நேம்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பட் நெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டாபிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஆஃப் மூன் ஷேப்பில் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அது நேம் என்ன சொல்லுவாங்கன்னா லுனுலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து லுனுலா. ஸோ இது எப்பயுமே நேச்சுரலாகவே நம்மளோட நெயிலில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹெட்ஜ், நெயில் பிளேட், நெயில் இந்த சைடில் இருக்கிறது நெயில் ஃபோல்டுன்னு சொல்லுவோம். கியூட்டிக்கல் ஏரியா வந்து கியூட்டிக்கல் ஏரியான்னு சொல்லுவோம். இது வந்து லுனுலான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நெயில் போன், நெயில் வளர்கிற இடம். ஸோ இதுதான் வந்து நெயில் ஆனட்டாமி. ஸோ இந்த பர்டிகுலர் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா